அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று திருமூலர் வாக்கிற்கிணங்க நாம் இந்த உலகத்தில் பிறந்துள்ளோம், வளர்ந்துள்ளோம், இனிமையாக ஏதாவது ஒன்றை சாதித்து சென்றுள்ளோம் என்று இருக்க வேண்டும். அதனால் இந்த நிகழ்வையும் நாம் கண்டு கேட்டு செவிமடுக்க வந்துள்ளோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை. ஏதாவது ஒன்று நம்முடைய கேள்வி ஞானம் வேண்டும் என்பதற்காக நீங்களும் வந்திருக்கிறீர்கள். நானும் வர பணிக்கப்பட்டுள்ளேன் இறைவன் அருளால் என்று தான் நினைக்கின்றேன். அப்படி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற தலைப்பு இனிமை தரும் இறை நாமங்கள். நாமம் என்றால் பெயர். எத்தனையோ பெயர்கள் நம்மும் இருக்கோம். மனிதர்களுடைய அவதாரம் எத்தனையோ அவதாரங்கள் மனிதனுடைய பார்வையில். எல்லாருக்கும் அதே 2 கண், 2 கால், 2 கை இப்படி தான் இருக்குது. கை ரேகையை கூட இறைவன் வித்தியாசமாக படைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆனால் பெயர் மட்டும் நமக்கு மாற்றி வைத்திருக்கிறார்கள். யாராவது ஒரு குழந்தை வீட்டில் இருக்கின்றது, தந்தை ஒருவர் வருவார், அவருக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னால் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்பா கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த பொண்ணோ இல்லை இந்த பையனோ சரிப்பா கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மறுநாள் வரும்போது அடுத்து அவர் வாங்கிட்டு போயிட்டார். அப்பா கேட்கும்போது வந்தாரா, கொடுத்தாரா, அப்படி கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது கொடுத்தேன்ப்பா. அவர் எப்படி இருந்தார், அவருக்கு 2 கால் இருந்ததுப்பா, 2 கை இருந்ததுப்பா, 2 கண் இருந்ததுப்பா அப்படின்னு நான் சொல்கிறாங்க. இல்லை இப்போ அவரோட பேர் என்னன்னு கேட்டேன்ப்பா, உங்கள் பேரை கரெக்டாக சொன்னார்ப்பா, அவர் பேரையும் கரெக்டாக சொன்னார்ப்பா, அதுக்கப்புறம் தான்ப்பா கொடுத்தேன் அப்படின்னு அந்த பொண்ணோ பையனோ சொல்லும்போது புத்திசாலி குழந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி நம்மிடையே நாமங்கள் நிறைய உண்டு. ஆனால் நாம் செய்கின்ற செயல்கள் வித்தியாசமானவை, வேறுபட்டவை. அதனால தான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியாக சொன்னார்கள், பை ஹிஸ் டீட்ஸ் we know a man. செயல்களே மனிதனை அடையாளம் காட்டும். நம்ம செயல்கள் என்ன, அதுதான். பேருந்தில் ஜன்னல் ஓரம் தான் வேணும்னு கேட்டு உட்காந்துருப்போம். ஆனால் அங்கே உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, எச்சில் துப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, தண்ணீர் தவறாக குடிக்கக்கூடாது, எல்லோருக்கும் மலைச்சாரலாக பரவும் தூவும் இல்லையா அந்த தண்ணீர் இது. அதனால் அப்படி செய்யக்கூடாது. அப்படிங்கும்போது நம்முடைய செயல்கள் நம்மை யார் என்று அடையாளப்படுத்தும். அப்படி இறைவனுக்கும் பல்வேறு விதமான நாமங்கள் உண்டு. எந்த இறைவனை நாம் வழிபடுவது என்ற குழப்பத்தில் நாம் இருக்கின்றோம். நான் சொல்வது இந்து கடவுளை மட்டும், நம்முடைய இந்து கடவுளை மட்டும்தான் இங்கே குறிப்பிடுகின்றேன். அப்படி விநாயகரா, சிவபெருமானா, முருகனா அப்படின்னு சொல்லும்போது எப்படி எந்த கடவுளை வழிபடுவது, எந்த நேரத்தில் யாரை வழிபடுவது என்ற குழப்பம் இருக்கும். அந்த குழப்பங்கள் நீங்க வேண்டும். அந்த குழப்பங்கள் நீங்குவதற்கு நம்மிடையே தீர்வு உண்டு. ஒரு குழப்பமும் கிடையாது. நமக்கு எந்த கடவுள்னாலும் சரி, ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லும்போது. ஆனால் எப்படி ஒரு உறுப்பிற்கு, எந்த உறுப்பிற்கு குறைபாடு உள்ளதோ அந்த உறுப்பிற்கு தானே மருத்துவரை தேடி செல்கின்றோம். அதை போன்று எந்தெந்த குறைபாடு நம்மிடையே உள்ளதோ அதற்கு தகுந்தாற்போல் நாம் நம் இறைவனை தேடுகின்றோம். அப்படித்தான் நாம் இங்கே வழிபடுகின்றோம். அப்படி இந்த உலகத்தில் பரவி கிடக்கின்ற இறை வழிபாடுகள் என்ன, இறை நாமங்கள் என்ன, அதைத்தான் இதில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு முதற் கடவுளாக விநாயகரை வழிபடுறோம். அதற்கு முன்னரே நம்முடைய முன்னோர்கள் யாரை வழிபட்டாங்கன்னா சூரியனை வழிபட்டாங்க. சூரியனை வழிபடுறவங்க எப்போவுமே தூய்மையாக இருப்பாங்க, சுத்தமாக இருப்பாங்க. பிறர் தவறு செய்ய தூண்டினால் கூட தவறு செய்ய இயலாமல் இருப்பாங்க. அதுதான் நம்மக்கிட்ட வேணும். அதற்காக சூரியனை வழிபட்டாங்க. அந்த சூரியன் நம்மிடையே உள்ள அசுத்தங்களை நீக்கும். அது மட்டும் இல்லை, அந்த சூரிய கடவுளுக்கு என்ன அறிவியல் முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜனும் ஹீலியமும் கலந்த கலவை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்ரஜன் ஹீலியங்கும் போது சின்ன பிள்ளைங்க அந்த கல்யாண வீட்டிலலாம் பலூன் பறக்கும். அப்போ அது பறக்கக்கூடிய பந்து, அதனால தான் அந்த பறக்குது பந்து. அது மாதிரி அந்த சூரியனும் மேலே மிதந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்போது ஆனால் நாம் இந்து முறைப்படி பார்க்கின்றோம் சூரிய கடவுள். ஏனென்றால் உலக இருளை போக்கி நம்முடைய இந்த உலகத்தில் உள்ள இருட்டையெல்லாம் நீக்கி நமக்கும் வெளிச்சத்தை தருவதால், கண்
ஒளியை தருவதால் சூரியனை நாம் இறைவனாக வழிபடுறோம். அடுத்ததாக சந்திரன். சரி, சூரியன் மறைகின்றான், அடுத்ததாக நிலவு வருகின்றது. அந்த நிலவும் நம்மிடையே வெளிச்சத்தை தருகின்றது, இந்த உலகிற்கு ஏதோ ஒரு ஞானத்தை தருகின்றது. ஆதலால் நிலவினையும் வழிபடுகின்றோம். இப்படி இயற்கை சார்ந்து வழிபடுகின்றோம். அடுத்து பஞ்சபூதங்களை வழிபடுகின்றோம். பஞ்சபூதங்கள் இந்த இறைவன், அதாவது நாம் பிறந்திருக்கின்றோம், வளர்ந்திருக்கின்றோம். இயற்கைக்கு மீறிய சக்தி எதுவுமே கிடையாது, எல்லாமே இயற்கை தான். எத்தனையோ இயற்கை தன்மைகள். ஒரு ரோஜா இதழ் இருக்கின்ற, ரோஜா பூ இருக்கின்றது, அதனுடைய இதழ்களை எல்லாம் பறித்து பறித்து கீழே போட்டுவிட்டோம் என்றால் அந்த இதழ்களை எல்லாம் திரும்பவும் அதே போல் ஒட்டி வைக்க முடியுமா? இயலாது, நம்மால் இயலாது. அப்போது அதுதான் என்னது? இயற்கைத்தன்மை. அந்த இயற்கைத்தன்மையை இயற்கையாகவே கொண்டு செல்வது என்பது மிகவும் அற்புதமானது. அப்போ அந்த இயற்கையை வழிபடுகின்றோம். கடவுள், அதாவது எம்பெருமான் சிவபெருமான் நிலமாகவும் நீராகவும் காற்றாகவும் வானமாகவும் நெருப்பாகவும் இருக்கின்றான் என்று கருதி ஐம்பூதங்கள் அடங்கிய தலங்களாக ஒவ்வொரு தலத்திற்கும் சென்று வழிபடுகின்றோம். இப்படி இறைத்தன்மையை எங்கு காணலாம்? இயற்கையிலும் காணலாம் என்கின்ற விந்தையை நாம் நமக்குள்ளே வைத்திருக்கின்றோம். இன்னும் சொல்லப்போனோம் என்றால் நம் உடலிலேயே நிலம், நீர், அனைத்து பஞ்சபூதங்களும் இருக்குது, நெருப்பு இருக்கின்றது, அதையும் வழிபடுகின்றோம். அடுத்ததாக நான் சொல்ல வருவது மனம். நம்முடைய மனசாட்சி தான் பெரிய கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மனம், நான் என் மனம் அறிய எந்த தவறும் செய்யவில்லை, ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி பஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை, மனிதனம்மா மயங்குகிறேன், பறவைகளே பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசனுடைய பாடல். அதே மாதிரி நாம் இந்த ஆண்டவன் அறிய நம்முடைய மனதில் ஒரு துளி வஞ்சம் இல்லாமல் செயல்பட்டாலே போதும். அதைத்தான் நம் வள்ளுவ பெருந்தகை கூறுகின்றார், மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. நாம் எந்த அறச்செயலையும் கூட செய்ய வேண்டாம், மனதளவில் குற்றமில்லாமல் இருந்தாலே எல்லா அறங்களை செய்ததற்கும் சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அறம்னா என்ன? எல்லா தர்மங்களும் அறம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி மனதை நாம் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். மனம்தான் பெரிய கடவுள். அதனால்தான் இறைவனை வழிபடும் போது மனம், மொழி, மெய்களால் நாம் வணங்குகின்றோம். மனதால் இறை சிந்தனை இருக்க வேண்டும். நான் இருக்கிறேன், இங்கே இருக்கிற விட்டுட்டு நான் எங்கோ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா இந்த இறை சிந்தனை என்கிட்ட இருக்காது. அடுத்து மொழி. இறைவனை போற்றி பாடுவதற்கு ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னரடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் அலை போற்றி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று மொழியால் இறைவனை துதிக்கின்றோம். எல்லா கடவுளுக்கும் ஒவ்வொரு பாடல்களை பாடி இறைவன் முன்பு நீ எனக்கு பெரியவன் என்று நினைத்து மனம், மொழிகளால் இறைவனை துதிக்கின்றோம். அடுத்து மெய்யால் துதிக்க வேண்டும். நம்முடைய உடல் இல்லையா, இறைவனுக்கு எங்கோ ஒரு வாத்தியங்கள் இசை முழங்குகின்றன. ஆனால் இசை வாத்தியங்கள்லாம் முழங்குகின்ற போது நம்மை அறியாமலே அவருக்கு அருள் வந்துவிட்டது என்று கூறுகின்றார்கள். நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பெரியவங்க? அருள் பாதி மருள் பாதின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் ஏன் அப்படின்னா நாமெல்லாம் அந்த இடத்துல இறைத்தன்மையை உள்ளே ஏற்றி வைத்து கொள்கின்றோம். அதனால தான் நம்மக்கிட்ட அருள் வந்ததாக நினைத்து நாம் வழிபடுகின்றோம். அதுவும் ஒரு பாங்கு தான். அப்போ மனம், மொழி, மெய்களால் இறைவனை வணங்குகின்றோம். அடுத்ததாக நம்ம ஞானக்கடவுள் விநாயக பெருமானை சொல்கின்றோம். விநாயகன் அப்படின்னா என்ன பொருள்? நிகரற்ற தலைவன், ஒப்பற்ற தலைவன். நாயகன்னா தலைவன் இல்லையா? இன்றைக்கு யாரோ தலைவன், தலைவா அப்படின்னு நம்ம சொல்லிக்கின்றோம். ஆனால் விநாயகன் அப்படின்னா ஒப்பற்ற தலைவன். அந்த ஒப்பற்ற விநாயக பெருமானை வழிபடும்போது
விநாயக பொருளை வழிபடும்போது நமக்கு ஞானம் கிடைக்கின்றது, நல்ல அறிவு கிடைக்கின்றது, நல்ல சிந்தனை கிடைக்கின்றது. இதெல்லாம் நம்ம வழிபடுறோம். மற்றவங்களுக்கு பணிவு, மற்றவங்கள்ட்ட பேசும்போது பணிவாக பேச வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு நல்ல பணம் பொருள் மெய் எல்லாம் வைத்திருந்தாலும் என்ன இருக்கணும்? பணிவு இருக்கணும். மற்றவங்கள்ட்ட அன்பாக பேசணும் அப்படின்ற சிந்தனை இல்லை அப்படின்னா அவங்க என்ன படித்திருந்தாலும், என்ன பண வசதி படைத்திருந்தாலும் ஒன்றுமே இல்லை. அந்த ஞானத்தையெல்லாம் தருபவர் விநாயக கடவுள். அதனால் அவரிடம் என்ன செய்ய வேண்டும்? அவரை வணங்குகின்றோம். அப்போ விநாயகன் என்று பெயர் வைத்து அவனை வழிபடுகின்றோம். அடுத்ததாக இப்போ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா தெரியும், முருகனைத்தான் அழகாக அனைவரும் வழிபடுகின்றார்கள். முருகன் இருக்கின்ற இடம், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ குன்று இருக்கும் கடவுள் அவரைத்தான் தேடி தேடி போய்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஏன் அப்படின்னா முருகக் கடவுள் தமிழ் கடவுள் என்பதால். இன்னும் இல்லை அப்படின்னா இன்னும் நம்ம வந்து அவன்தான் அழகன். முருகு என்ற சொல்லுக்கு அழகு என்பது பொருள். அதனால் அழகன் என்பதனால் முருகனை வழிபடுகின்றோம். அப்படி அந்த முருகக் கடவுளை தேடி வணங்குகின்றோம். இப்படி வணங்கி அவருடைய அருள் பெறுகின்றோம். இன்னும் நம்ம வந்து அறுபடை வீடுகள்னு சொல்கிறோம். அந்த அறுபடை வீடுகள் அனைத்தும் உடைய தமிழ் எல்லைக்குள்ளே, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கின்றன இல்லையா? திருச்செந்தூர் மட்டும் ஒரு தனி சிறப்பு மிக்கது, கடல் தளத்திலே இருப்பது. இன்னும் சொல்லணும்னா தாழ்ந்து சென்று உயர்ந்து வருவது என்ற தத்துவத்தை, நீ எப்பொழுதும் என்னை பார்க்க வருகின்ற போது தாழ்ந்து வருவாய், நீ அடுத்து வருகின்ற போது உயர்ந்து செல்வாய் என்பதை நமக்கு உணர்த்துவதாக சொல்கின்றோம். அப்போ முருகன் என்று பெயர் வைத்து, அழகன் என்று பெயர் வைத்து நாம் முருகக் கடவுளை வழிபடுகின்றோம். அடுத்ததாக நமக்கு எல்லாம் தெரிந்த, எல்லாம் இந்த உலகத்தில் ஆக்கல், அழித்தல், அருளல் என்று சொல்லப்படுகின்ற அனைத்து தொழில்களையும் செய்கின்ற சிவபெருமான் எல்லாம் வல்லவர் அப்படின்னு சொல்கிறோம். அவனின்றி ஓரணுவும் அசையாது. அப்படிப்பட்ட சிவபெருமானை நாம் வழிபடுகின்றோம். அதனால்தான் மாணிக்கவாசக பெருமான் என்ன சொன்னார்? அழுதால் உன்னை பெறலாமே என்று சொன்னார். இறைவனிடம், அதுவும் சிவபெருமானிடம் சென்று அழுது வேண்டினோம். இல்லை, இறைவனை வழிபடுறதுக்கு 4 மார்க்கங்கள் உண்டு, நாம் தெரிஞ்சிருப்போம். அழுதல், விழுதல், தொழுதல், எழுதல் என்று 4 மார்க்கங்கள். அழுகிறோம், நமக்கு கஷ்டம்னு ஒன்று வரும்போது இறைவன்கிட்ட போய் அழுகிறோம். ஏன் அழுகிறோம் அப்படின்னா, இறைவா எனக்கு நீயே கதி, அதனால தான் இப்படி வணங்குகின்றோம். இறைவா எனக்கு நீயே கதி, என்னிடம் என் கையில் எதுவும் இல்லை இல்லையா? மாவீரன் அலெக்சாண்டர் நெப்போலியன் அவர்களை சொல்லும்போது சொல்லுவாங்க இல்லையா, தன்னுடைய கைகளை மேலே வைத்து புதைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா என் கையில் எதுவுமே இல்லை, நிறைய சாம்ராஜ்யங்களை அழிச்சிருக்கிறேன், ஆனால் நான் எதை எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்கிறதுக்காக தன்னுடைய கைகளை மேலே வைத்து புதைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே சிவபெருமானை வழிபடும்போது நாம் எல்லாம் நீயே என்று வழிபடுகின்றோம். அப்படி அழுதல், விழுதல், விழுந்து வணங்குகின்றோம், தொழுதல், வழிபடுகின்றோம், பாட்டு பாடி எத்தனையோ நமக்கு தெரிந்த விதத்தில் இல்லையா? நமக்கு தெரிந்த விதத்தில்னு சொல்லும்போது கண்ணப்ப நாயனார்னு நம்ம சொல்கிறோம், நாயன்மார்கள்னு சொல்கிறோம். அவ்வளவு அழகாக 63 நாயன்மார்கள் இல்லையா? ஒருவர் தன்னுடைய கண்ணை குற்றி எடுத்து சிவபெருமானுக்காக படைத்து வைத்தார் அப்படின்னு சொல்கிறோம். குங்குளிங்க நாயனார் குங்குளிங்க வாங்கி தன்னுடைய மனைவியோட தாலியை கூட விற்று குங்குளிங்க வாங்கி இறைவனுக்காக படைத்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எத்தனையோ பேர். சாக்கிய நாயனார் கல் எறிந்தாராம் இறைவனுக்கு, கல் எறிந்து இதை பூவாக ஏற்றுக்கொள் என்று சாக்கிய நாயனார் அதையும் இறைவன் பூவாக ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இறைவன் முன்பு, சிவபெருமான் முன்பு தன்னையே அர்ப்பணித்தவர்கள் நிறைய பேர். அப்போ அவன்தான் முழு முதற் கடவுள், அவன்தான் நமக்கு எல்லாம், இந்த உலகத்தையே படைத்தவன், இந்த உலகத்தையே ஆட்டி படைத்தவன் என்று நினைத்து நாம் என்ன செய்கின்றோம்? வழிபடுகின்றோம். அடுத்ததாக சக்தி. இந்த சக்தி அப்படின்றது இல்லை அப்படின்னா ஓர் இதுவும் இல்லை. அதுதான் நம்ம அந்த தத்துவத்தில் தான் இருக்கிறோம். ஆண் பெண் இந்த உலகம் இல்லையா? வியப்பாக இருக்கும். நீங்களாம் யோசித்து பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, நான் ரொம்ப யோசித்து பார்ப்பேன். இறந்தவங்க அங்கே இருப்பாங்களோ இங்கே இருப்பாங்களோ அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். சரி, ஏன் பிறக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு ஆத்மா அழியுது, இன்னொரு ஆத்மா பிறக்குது, அவ்வளோதான். அவர் விளையாடும் விளையாட்டு தான். சரி, அப்படியே அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் நம்ம சாதாரணமாக பிறந்துடல, அவ்வளவு அழகாக எல்லா பலன்களோடு பெற்றிருக்கின்றோம், இறை அருளால் பிறந்திருக்கின்றோம்.
அப்படி பிறக்கும்போது அந்த சக்தின்னு ஒன்று இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. அந்த சக்தின்னு இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, கைகால் அசைவு இல்லை அப்படின்னா பிணம்னு சொல்லிடுறாங்க. அப்போ உயிர் இல்லைனாலும் அதுக்கும் பிணம் தான் சொல்லிடுறாங்க இல்லையா? அப்படி நம்முடைய சிவன் சக்தி இந்த 2 பேரும் இணையற்றவங்க, எப்படி பிரிக்க முடியாதவங்க. அதே மாதிரி தான் நான் அடிப்படையில் தமிழ் ஆசிரியை. உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அந்த எழுத்துக்களையும் நம்மிடையே அப்படி வைத்திருக்கின்றார் இறைவன். இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் நாம் சாதாரணமானவர்கள், ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிறந்திருக்கின்றோம், வளர்ந்திருக்கின்றோம், ஏதோ ஒன்றை சாதித்து விட்டு செல்கின்றோம், அவ்வளோதான். என்றோ ஒரு நாள் போகின்றோம். ஆனால் அதற்கு முன் சாதித்திருக்கணும். என்ன சாதித்திருக்கணும்? பணம் பொருள் சேர்த்து வைப்பதா? இல்லை, நம்மால் ஆன ஏதோ விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி செல்வது. நானும் என்னுடைய வகுப்பில் சொல்வதுண்டு, நான் சொன்ன கருத்து ஒரு 4 குழந்தைகளுக்காவது சென்று இருக்குமே, அப்பொழுது எனக்கு போதும். அந்த 4 குழந்தைகளாவது இந்த கருத்துக்களை உள்வாங்கி இருந்தால் எனக்கு போதும், நான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் என்று. இப்பொழுதும் நான் நினைக்கின்றேன், புலிவாலை பிடித்த கதை தான். நான்லாம் தெரிந்தோ தெரியாமலோ புலிவாலை பிடித்திருக்கிறேன். ஏனென்றால் எங்கு சென்றாலும் என்னுடைய ஒரு குழந்தையாவது, என்னிடம் படித்த ஒரு குழந்தையாவது என்னை பார்க்காமல் இருக்காது. அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ யோசித்து பாருங்கள், நான் படிக்கிறது ராமாயணம், இருக்கிறது பெருமாள் கோயிலுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று பாடம் நடத்த இன்னொன்று ஒரு விதமாக செயல்பட்டேன்னா அந்த குழந்தை என்ன நினைக்கும்? டீச்சர் பாடம் மட்டும்தான் நடத்துவாங்க, சும்மா வெளியில் போய் வித்தியாசமாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும். ஆனால் அப்படி கிடையாது. நாம் புலிவாலை பிடித்து விட்டோம். சாகும் வரை, நம் உயிர் மூச்சு இருக்கும் வரை சரியாக வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டும். அதற்காக இந்த இறைவன் படைத்திருக்கின்றான். அதற்கு என்னிடத்தில் என்ன வேண்டும்? சக்தி வேண்டும். நல்ல சக்தி வேண்டும் என்றால் அவள்தான் நமக்கு தர வேண்டும். அந்த சக்தி நம்மிடையே இல்லை என்றால் ஒருபோதும் நம்மால் சரியாக செயல்பட இயலாது. அதனால் அவளுக்கு அந்த இறை நாமத்துக்கு சக்தி என்று பெயர் வைத்திருக்கின்றோம் இல்லையா? அடுத்ததா நாராயணன். நாராயணா நாராயணா என்று நாரதர் எந்நேரமும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அவருக்கு தனக்குள் ஒரு பெருமை, நாம் தான் நாராயணனை அதிக நேரம் உச்சரிக்கின்றோம் என்று. நீங்கள் அறிந்த கதையாகவும் கூட இருந்திருக்கலாம், நான் தான் அதிகமாக உச்சரிக்கின்றேன்னு சொல்லி. உடனே என்ன செய்தார் நாராயணன்? கிண்ணம் நிறைய நாரதர் கையில் எண்ணெயை கொடுத்து இந்த பூலோகத்தை, இந்த வானுலகத்தை சுற்றி வா என்று அனுப்புகின்றார். அப்படி சுற்றி வருகின்ற வழியில் சூரியன் சந்திரன் எல்லோருமே வருகின்றார்கள். அப்படி வரும்போது அனைவருக்கும் வணக்கம் கூட செலுத்த நேரமில்லை. யாருக்கு? இந்த நாரதருக்கு. எல்லோரையும் பார்த்துவிட்டு செல்கின்றார், அவ்வளவுதான். ஆனால் அந்த எண்ணெய் சிந்தாமல் எடுத்து செல்வதிலே கவனம் கொண்டு மீண்டும் எண்ணெய் சிந்தாமல் தன் கையில் உள்ள எண்ணெய் கிண்ணத்தில் எண்ணெய் சிந்தாமல் வந்து சேர்கின்றார். அப்படி சேரும்போது வந்தவர் இப்பொழுது கேட்கின்றார், நாராயணன் கேட்கின்றார், இப்பொழுது என்னை எத்தனை முறை நினைத்தாய் என்று கேட்கின்றார். அதற்கு இங்கே நான் எப்படி நினைக்க முடியும்? எனக்கு சுற்றி வரவே, எண்ணெய் சிந்தாமல் சுற்றி வரவே நேரம் போதவில்லை. இதில் எண்ணெய் வேறு சிந்தாமல் இருந்ததா? மற்றவர்கள் யாரும் வந்தார்களா? அவர்களுக்கு வணக்கம் செலுத்தவா எனக்கு முடியும்? எப்பொழுதுமே வளைவார் வாழ்வாரேன்னு சொல்லுவாங்க. வணக்கம் செஞ்சு சொல்ல தெரிஞ்சவங்க தான் வாழ தெரிஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி வணக்கம் சொல்ல அவருக்கு தெரியலை. அப்போது நீ என்ன எந்நேரம் சொல்கிறேன்னு சொல்கிறியே. ஆனால் பூலோகத்தில் ஒரு விவசாயி காலையில் எழுந்திருக்கும் போது நாராயணா என்கின்றான், இரவு தூங்கச் செல்லும்போது நாராயணா என்கின்றான். அவன்தானே சிறந்தவன் சொல்லும்போது நாரதருடைய ஆணவ எண்ணம் அழிகின்றது. நாமும் அப்படித்தான். இந்த உலகத்தில் துன்பம் வரும்போது தான் துவண்டு கொண்டு ஐயகோ என்று முறையிடுகின்றோம் இறைவனிடம். இன்பத்தில் இருக்கும்போது இறைவனா அப்புறம் வாருங்கள், நான் அப்புறம் பார்த்து கொள்கின்றேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நாம் எந்த சூழ்நிலையிலும் நாராயணா என்று அவனையே நினைத்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆழ்வார்கள் 12 நம்மாழ்வார் மன்னிக்கணும், திருமங்கை ஆழ்வார் என்பவர் நாராயணன் அப்படின்ற சொல்ல நலம் தரும் சொல்லை நான் கண்டேனேன்னு சொல்கிறார். எனக்கு நலம் தருகின்ற சொல் எது தெரியுமா? நாராயணன் என்ற சொல் தான். அதை நான் கேட்டேனே, நான் கண்டேனே அப்படி சொல்கிறாரு. அடுத்ததாக நம்ம அந்த நாராயணன்றதுலே பார்த்திங்கன்னா ராமன் ஒப்புயர்வற்ற தலைவன். ஒப்புயர்வற்ற தலைவன். இன்னும் சொல்லணும்னா என்னுடைய குழந்தைகளுக்கு நான் பாடம் நடத்தும்போது சொல்வேன், ராமன் மனிதனாக பிறந்து நம்முடைய கஷ்டங்களையெல்லாம் நாம் என்ன கஷ்டப்படுறோமோ அது மாதிரி வளர்ந்தவன்.
அது மாதிரி கஷ்டப்பட்டவன். அதனால் ராம அவதாரம் மிகவும் சிறந்தது. அது மட்டும் இல்லை, ஒரு இல் ஒரு சொல் கொண்டு வாழ்ந்தவன். தன்னுடைய பிறப்பில் இனி ஒரு மாதரை சிந்தையிலும் தொடேன் என்று வாழ்ந்தவன். அம்மட்டுமா, அவனுடைய நாமத்துக்கே சிறப்பு உண்டு. என்ன நாமம்? ராமன் என்பதற்கு என்ன பொருள்? விரும்பத்தக்கவன் என்பது பொருள். அபிராமன், அபிராமி என்றால் மிகவும் விரும்பத்தக்கவர்கள் என்பது பொருள். அப்படிப்பட்ட ராமனுடைய நாமத்தை உச்சரிக்கும் போது ஆஞ்சநேயர் வந்து சேர்வார். ஆஞ்சநேயர் நம்மிடத்தில் இங்கே வந்து அமர்ந்திருப்பார். ராம 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 என்று சொல்லும்போது ஆஞ்சநேயர் வந்து சேர்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ராம அவதாரத்திற்கு, ராம சிறப்பிற்கு உண்டு. இத்தனைக்கும் இந்த ராம அவதாரம் என்பது திருமாலுடைய அவதாரம்னு சொல்கிறோம். ஆனால் கடைசி கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா 6 காண்டங்கள்: பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம்னு. யுத்த காண்டம் தான் இருக்கிறதுலே பெருசு. ஆனால் ஒட்டக்கூத்தர்னு ஒருத்தர் 7ஆவதாக ஒரு காண்டம் எழுதியிருக்காரு, உத்தரகாண்டம். உத்தரகாண்டத்தில் தான் ராமன் என்ன செஞ்சான், கடைசி ராமனுடைய முடிவு என்னன்றது இருக்குது. என்ன செய்கிறான்? சரையு நதியில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டான் அப்படின்னு சொல்லி. மனிதனாக பிறந்த நாமெல்லாம் என்ன கதி? அவனுக்கே அந்த கதி, ராமனுக்கே அந்த கதி. அப்படின்னா மனிதனாக பிறந்திருக்கின்றோம். நாம் என்ன கதிக்கு ஆளாவோம்? ஆனால் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக நாம் இந்த உலகத்தில் தவறு செய்துவிட்டு என்றோ ஒரு நாள் போகத்தானே போகின்றோம். அப்படி கிடையாது. நல்லதே செய்ய வேண்டும், நல்ல நிலையில் அடைய வேண்டும், நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக நாராயணன் என்று சொல்கின்றோம், ராமன் என்று சொல்கின்றோம், கோவிந்தா என்று சொல்கின்றோம். எத்தனையோ நாமங்கள் அவனுக்கு இல்லையா? அதை சொல்லி நாம் வணங்குகின்றோம். அடுத்ததாக கருப்பசாமி, காவல் தெய்வமே அப்படின்னு சொல்லி இப்போ கூட பார்த்துருப்பீங்க. கருப்புன்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு. எத்தனையோ சிறப்புகள், குழந்தைகள் எல்லாம் அதைத்தான் கொண்டாடுகின்றார்கள், கருப்பு அப்படின்னு சொல்லி இல்லையா? ஆனால் நம்ம முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம் கருப்பசாமி தான். ஆனால் இப்போ குழந்தைகளுக்கு சொன்னால் தெரியுதா? படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது குழந்தைகளுக்கு. அப்படி கருப்பசாமி காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லி, எங்கு சென்றாலும் கருப்பனை வழிபட்டு செல்லுங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்போ அவனுக்கு பேர், அந்த இறைவனுக்கு, இறை நாமத்துக்கு பேர் கருப்பசாமி என்று பெயர் வைத்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இப்போ நம்மிடையே சில பழக்க வழக்கங்களில் ஒன்று இருக்கின்றது, சாய்பாபாவை சென்று வழிபடுவது, இறைவனை வழிபடுவது, சாய்பாபா இறைவன் அப்படின்னு சொல்லி வழிபடுறது இல்லையா? பேச்சியம்மாள், ராக்காட்சியம்மன், மாடசாமி, முப்புடாதி அம்மன், இவங்களையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி கொஞ்சம் சாய்பாபா சாயலில் போய்கிட்டு இருக்கோம். அதுவும் இறைவனை யாரோ ஒருத்தவங்க எதுனாலும் சரி, எந்த கடவுளை வழிபட்டாலும் நல்லா இருந்தால் போதும். நீங்கள் நல்ல கருத்துக்களை மற்றவங்களுக்கு சொன்னால் போதும். நல்லது செய்தல் ஆட்சியிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின்னு எது நமக்கு சொல்லுது? புறநானூறு என்ற இலக்கியம் சொல்லுது. நீங்கள் நல்லது செய்யாட்டினாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு கெட்டதாவது செய்யாமல் இருங்க அப்படின்னு சொல்லுது. அது கஷ்டம் இல்லையே, அது நமக்கு கைவந்த கலை தான். மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது தான் கஷ்டம், கெட்டதாவது செய்யாமல் இருந்துடலாம். அதனால் அந்த கருத்தை சொல்லுது. அதனால் சாய்பாபாவை சென்று வழிபடுகின்றார்கள். அடுத்ததான் ஆஞ்சநேயன் வழிபாடு அதுவும் அப்படித்தான். எப்படி ஒரு மாணவனுக்கு ஆசிரியர்னு சொல்கிறோமோ, அது மாதிரி இங்கே ஒரு பக்திக்கு ஒரு இலக்கணம் அப்படின்னா ஆஞ்சநேயர் தான். அந்த ஆஞ்சநேயனுடைய திருநாமம் அப்படின்றது அவ்வளவு இனிமையானது. அந்த ஆஞ்சநேய நாமத்துக்கே என்ன சிறப்பு? ராமநாமம் தான் சிறப்பு இல்லையா? உங்களுக்கு தெரிந்திருக்கும், அறிந்திருந்த கதையை தான் நான் திரும்பவும் சொன்னேன்னா ஜனரஞ்சகமாக இருக்கும். முத்துமாலை பரிசளித்தாள் சீதாதேவி. அதை காதில் வைத்து வைத்து கேட்டார். ராமனுடைய நாமம் உச்சரிக்கவில்லை என்று கீழே போட்டார்னு பார்க்குறோம். அந்த நாமத்திற்கு அவ்வளவு பெருமை. அதனால தான் சேக்கிலார் பெருமான் சொன்னார், பெரிய புராணம்னு எழுதினார். 63 நாயன்மார்களுடைய கதையெல்லாம் எழுதின அது சேக்கிலார் பெருமான் சொன்னார், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரிதேன்னு சொன்னார். தொண்டர்களுடைய பெருமையை சொல்கிறதுக்கு அரிதானது, ரொம்ப கடினம். ஏன்னா தொண்டர்கள் அவ்வளவு இதாக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் அப்படித்தான் மற்றவர்களையெல்லாம், அதாவது இறை தூதர்களை நாம் பார்க்க வேண்டும் இல்லையா? அப்புறம் அடுத்து இன்னும் ஒரு சிலர் ஒரு படி மேலே போய் ஒளியை மட்டுமே வழிபடுகின்றார்கள். ஒளி வழிபாடு இல்லையா? இறைவனை நான் ஒளியாக காண்கின்றேன் அப்படின்னு சொல்லி. யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் பெருமான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு. இது நம்மளே உணரலாம். எப்படின்னா,
நம்ம வீட்டில் ரோஜா பூச்செடி, செம்பருத்தி செடி எல்லாம் வச்சுருப்போம். 2 நாள் வெளியூருக்கு போயிட்டு வந்து பார்த்தோம்னா தான் தெரியும் நாம் எதுக்கு வெளியூர் போனோம்னு இருக்கும் இல்லையா? அந்த செடிகள் எல்லாம் வாடிருச்சே, ஏன் போனோம், நம்மளாவது வீட்டில் இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னா அந்த வாடிய பயிர் அது வாடும் போதெல்லாம் இருந்தாவது தண்ணீர் ஊற்றிருக்கலாமே அப்படின்னு தோணுது. அதுதான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு ஒரு மனிதனால் சொல்ல முடியுதுன்னா அவர் எப்பேற்பட்ட உள்ளம் படைத்தவராக இருந்திருப்பார் இல்லையா? இன்றைக்கி அவருடைய சூழல் தான், அவர் பெரிய ஆள், அவர் பெரிய மகான், அவருடைய சூழல் தான் எனக்கும். என்னுடைய தோழி உரையாற்ற வர இயலவில்லை, அவரும் அதே மாதிரி தான். அவருடைய அண்ணன் உரையாற்ற செல்லவில்லை, அதற்கு பதிலாக வள்ளலாரை அனுப்பி வைத்தார்கள். அவர் மேடையில் சென்று பேசினார். அடுத்த நாள் முதல் உங்களுடைய தம்பி வந்தாலே போதும் என்று வள்ளலாரை கூறிவிட்டார்கள். அது மாதிரி அந்த வள்ளலார் பெருமான் அவ்வளவு அழகாக ஒளியை மட்டுமே வழிபட்டார். ஒளியை வழிபட்டு இன்றும் சத்திய ஞான சபை என்று எல்லோருக்கும் உணவு அளிக்கின்ற ஒரு சபையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா அது சிறப்பு. அப்போது இறை நாமத்திற்கு ஒளி என்ற பொருளும் இருக்கின்றது என்று நாம் உணர்கின்றோம். அடுத்ததாக நம்ம ஊர்லேயே உங்களுக்கு தெரியும் பகாய்னு ஒன்று இருக்குது. எந்த கடவுளனால் வழிபடலாம், ஆனால் அங்கே போய் இறை சிந்தனை. அடுத்து நமக்கு தெரியும் தியானம் செய்வது. நிறைய பேர் மனதை அமைதிப்படுத்துவது. எந்த ஒரு விஷயத்தினாலும் சரி, ஒரு விஷயம் நடக்குது, நமக்கு தெரியாத விஷயம்னாலும் சரி, இல்லை நமக்கு பிடிக்காத விஷயம் நடக்குதுனாலும் சரி, கொஞ்சம் அமைதியாக இருந்துடும். அந்த இடத்துல அமைதியாக பதில் சொல்லாமல் பேசாமல் இருந்து பழகணும். பதில் சொல்லாமன்னு கிடையாது, மற்றவங்கள மதிக்க தெரிஞ்சிருக்கணும், பேசாமல் இருந்து பழகியிருக்கணும். அதுக்கு அடுத்த நாளே நமக்கு தீர்வு கிடைக்கும், இல்லைன்னா அடுத்து ஒரு மணி நேரத்தில் நமக்கு தீர்வு கிடைக்கும். எதுக்குமே வேகமாக ரியாக்ட் பண்ணிட்டோன்னா தான் மதிப்பு இல்லாமல் போயிடும். ரியாக்ஷனை குறைச்சிக்கணும், ஆக்ஷனை குறைச்சிட்டோம்னாலே நமக்கு என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட ஒரு நிரந்தர தீர்வு கிடைச்சிரும். அதுக்கு தியானம் செய்கிறாங்க. இப்படி இறைவனை தியான மார்க்கத்துலேயும் வழிபடுறாங்க, அமைதியாகவும் இருக்காங்க. இந்த ஜூன் 21 வரப்போது யோகா அப்படின்றது அந்த யோகா தினம். யோகா தினத்தில் எல்லோரும் தனக்கு தெரிந்த தியானங்களை செய்கிறாங்க, மூச்சு பயிற்சி செய்கிறாங்க. மூச்சு பயிற்சியில் சிறந்தவன் நம்முடைய தமிழன், மூச்சடக்கி பாடுவது. அதனால தான் அடுத்து சொல்ல வரேன், இறைவனை இசை வடிவத்திலையும் கண்டார்கள் நம்முடைய முன்னோர்கள். இறைவன் எப்படிப்பட்டவன், இசை வடிவத்திலும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்கிறோம், சிவன் கோயிலுக்கு பார்த்தோம்னா தெரியும், சிவன் கோயிலுக்கு போய் பார்த்தோம்னா தெரியும், நண்டு சிண்டுகள்லாம் அப்படி ஒரு இசை கருவிகளை இசைக்கிறாங்க. பார்க்க ஆர்வமாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளவு இசை கருவிகள். ஏன் சிவபெருமானே எழுந்து வந்துட மாட்டாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இல்லையா? இன்னும் நம்ம சிவன் கோயிலனாலும் சரி, அங்கே திருத்தங்கல் சிவன் கோயிலில் போய் பார்த்துருக்கிறேன், அவ்வளோ அழகாக அந்த இசை லயத்துக்கு தகுந்த அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால தான் ராவணன் வீணை என்பதைத்தான் கொடியாக வைத்திருந்தான். இசையின் சொல்லன்னா ராவணனை சொல்லாமல் போக முடியாது, ஏன்னா இசையிலே சிறந்தவன். வீணை என்பதை கொடியாக வைத்திருந்தான். அவன் யாருடைய குழந்தை, சரஸ்வதியோட குழந்தை. அதனால தான் அவனுக்கு வீணை கொடி இல்லையா, வீணை அப்படின்றது. அப்போது அந்த இசை அப்படின்றது அவ்வளவு அழகாக நம்மை ஆட்டுவிக்கின்றது. அதனால் இறைவன் இசை வடிவாகவும் இருக்கின்றான். இப்படியெல்லாம் பார்க்கும்போது இறைவனுக்கு எத்தனையோ திருநாமங்கள் மனிதர்களாகிய நாம் படைச்சிருக்கிறோம். சரி, படைச்சிருக்கிறோம், நாமெல்லாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இறைவனை எங்கே இருக்கிறான்னு எப்படி உணர்றோம்? இறைவன் எங்கே இருக்கின்றாரா, அந்த ஒரு சிறு குழந்தையாக உட்கார்ந்துருக்காங்க, இவங்க தான் இறைவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெரியவங்க, என்னிலும் சான்றோர்கள் இருப்பீங்க, அவங்க தான் எனக்கு இறைவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறணும். அப்படி இறைவனை எங்கே நாம் உணர்கின்றோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை. என்ன அப்படின்னா, ஒரு மடாலயம் இருக்கின்றது, ஒரு பெரிய மடாலயம். அங்கே ஒரு மடாதிபதி இருக்கிறாரு. அதற்கு வெளியே என்ன செய்கிறாரு, ஒரு முதியவர் குளிரால் நடுங்கி கொண்டிருக்கின்றார். அதை பார்த்துட்டு இந்த மடாலய நிர்வாகி என்ன செய்கிறாரு, ஏன் இப்படி குளிரால் நடுங்குறீங்க, இந்த மடாலயத்துக்குள்ளே போய் ஓய்வு எடுத்துக்குங்க, குளிர் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரின்ட்டு உள்ளே போனவுடனே அவருக்கு அப்பவும் குளிராக இருக்குது, எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு உறங்காமல் இரவு பொழுதில் அப்படி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கார். அப்படி சுற்றி வரும்போது என்ன பண்ணுறாரு, அந்த மடாலயத்தில் இருக்கின்ற மரச்சிற்பங்களாலான சாமி சிலைகள் இருக்கும்ல, அதையெல்லாம் ஒரு இடத்துல சேகரிக்கிறார், ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார்.
அது யாரும் பார்க்கல, எல்லாரும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி சேகரித்து வைத்தவர் அவற்றையெல்லாம் கொளுத்தி விட்டார். தீப்பற்றி தீ பற்றி எரிய செய்து விட்டார். அந்த சத்தம் வெடித்து அந்த மரக்கட்டைகள் அல்லவா, அதையெல்லாம் வெடித்து சிதறி எரிகின்ற சத்தத்தை கேட்டு மடாலய நிர்வாகி ஓடோடி வருகின்றார். என்ன செய்கின்றாய் என்று கேட்கின்றார். எனக்கு அதிகமாக குளிர்கின்றது, அதனால் குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி சொல்கிறார். இவருக்கு கோபம் வருது. நீ என்ன இப்படி செஞ்சிட்டியே, என்னுடைய இறை பொம்மைகளையெல்லாம் இறை சிலைகளையெல்லாம் இப்படி எரித்து கொண்டிருக்கின்றாயே அப்படின்னு சொல்கிறார். கொஞ்ச நேரத்தில் எரிந்து சாம்பலாகின்றது அந்த சிலைகள் எல்லாம். அதை என்ன செய்கிறாரு இந்த முதியவர், கிண்டி கிண்டி பார்க்கின்றார். என்ன கிண்டுகின்றாய், என்ன தேடுகின்றாய் என்று கேட்கின்றார். இறை இதெல்லாம் சிலைகளை எல்லாம் எரித்து விட்டேன்னு சொன்னீங்கள்ல, இறைவனையே எரித்துட்டேன்னு சொல்கிறீங்கள, அந்த சாம்பலுக்குள்ளே எலும்பு கிடக்கும்ல, அதைத்தான் தேடுறேன்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே மடாலய நிர்வாகிக்கு இன்னும் கோவம் வந்துடுது, கடுமையாக கோவம் வருது. இன்னும் நீ என்னை அசட்டை செய்கின்றாயா, என்னுடைய பேச்சை அலட்சியப்படுத்துகின்றாயா அப்படின்னு கேட்டு என்ன செய்கிறாரு, ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ வெளியில் போ, மடாலயத்தை விட்டு வெளியில் போன்னு சொல்லிடுறாரு. வெளியில் போனால் அங்கே இரவு முழுவதும் அடுத்த இரவு கதவு பூட்டிடுறாங்க. பூட்டி என்ன செய்கிறாங்க, அவர் இரவு முழுதும் வெளியில் தான் இருக்கார். காலையில் எழுந்து பார்க்கும்போது மடாலய நிர்வாகி காலையில் எழுந்து வெளியில் வர்றாரு. இந்த முதியவர் ஒரு கல்லுக்கு மலர்களை அணிவித்து மலர்களை போட்டு வணங்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்ன்னு கேட்குறாரு. அவர் எதிர்த்தாப்பில் தான் இருக்கிறாரு. இன்னும் என்ன செஞ்சிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒரு மரத்தாலான சிலையை சாமின்னு சொன்ன, ஒரு கல்லை நான் சாமின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறார். யார், இந்த முதியவர். அப்போதான் இவர் என்ன செய்கிறாரு, கல் எப்படி சாமியாகும்னு கேட்குறாரு. அதே மாதிரி தான் இந்த முதியவரும் சொல்கிறாரு, எனக்குள்ளே இருக்கிறான் ஒரு இறைவன், அவனை நான் என்ன செய்து, அவன் குளிரால் நடுங்கினான், அவன் குளிரால் நடுங்கக்கூடாது என்பதற்காக நான் குளிர் காய்ந்து கொண்டிருந்தேன். அதையே நீ வெளியே போ என்று அனுப்பிவிட்டாய், அந்த இறைவனையே வெளியே போ என்று அனுப்பிவிட்டாய். இப்பொழுது அந்த கல்லில் எனக்கு இறைவன் தெரிகின்றான், நான் வணங்கி கொண்டிருக்கின்றேன், போ அப்படின்னு சொன்னார். அப்போ தான் மடாலய நிர்வாகி உணர்கின்றார், இறைவன் என்பவன் மனதில் இருக்கின்றான், எல்லோருடைய சிந்தையிலும் இருக்கின்றான். நாமே இருக்கின்றோம், ஒருவரை பார்த்து வணங்கி வாங்க அப்படின்னு சொல்கிறோம். என்ன அர்த்தம், என்ன பொருள் என்றால், உன்னுள் இருக்கும் இறைவனை வழிபடுகின்றேன் என்பது பொருள். திரும்பவும் நாம் இப்படி சொல்லி வணங்குகின்றோம் அப்படின்னா என்ன பொருள்னா, உங்களுக்குள்ளே இருக்கும் இறை சக்தியை வணங்குகின்றேன் அப்படின்றது பொருள். நமக்குள்ள பெரிய மனசாட்சி எது, கடவுள் தான். மனசாட்சி தான் பெரிய கடவுள். அப்போ அதை வழிபடணும். அதைத்தான் சொல்கிறாங்க, இறைவன் என்பவன் எங்கும் நிறைந்திருக்கின்றான். இந்த உலகத்தில் மனமாகவும் மொழியாகவும் மெய்யாகவும் நிறைந்திருக்கின்றான். அவனுக்கு பல நாமங்கள். அந்த நாமத்தில் எதை வைத்து நாம் வழிபட்டாலும் நமக்கு அதற்குரிய பலன் உண்டு அப்படின்னு சொல்லி. பெயரில் என்ன இருக்கின்றது, நீங்கள் சிறு வயதில் படிச்சிருப்பீங்க. நான் சிறு வயதில் 5ஆம் படிக்கும்போது படித்த கதை. மண்ணாங்கட்டின்னு ஒருவனுக்கு பேர். எல்லாரும் மண்ணாங்கட்டினே திட்டினாங்க. எல்லாரும் ஏளனமாக பேசுகிறாங்க. அவனுக்கு அழுகை வருகின்றது. ஒரு இடத்துல அமர்ந்து அழுது கொண்டு இருக்கின்றான். அப்போது ஏன் அழுகிறேன்னு கேட்கும்போது எல்லாரும் என்ன மண்ணாங்கட்டின்னு சொல்கிறாங்க. அதான் அந்த இங்கே பார்த்துருப்பீங்க, சிங்கம் படத்தில் வந்திருக்கோம். இந்த வண்டி எங்கே போகுதுன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஒரு முறை போய் இந்த வண்டி எங்கே போகுது கேட்டு வருவாங்க. கேட்டு வந்தால் அந்த வண்டி மதுரை போகுது. அப்படியா, சரி, என்ன ஏற்றி கொண்டு போகுது, திரும்பவும் போய் என்ன ஏற்றிட்டு வருது அப்படின்னு கேட்பான். எத்தனை மணிக்கு போய் சேரும், திரும்பவும் போய் எத்தனை மணிக்கு போய் சேரும் அப்படின்னு கேட்பான். இதே மாதிரி அந்த கதை தான், அதுதான் இது. மண்ணாங்கட்டிட்டு சொல்லி விடுவாங்க, இந்த வண்டிப்பாதை போகுது பாரு, மாட்டு வண்டிகள்லாம் போகுது பாரு, இந்த வண்டிகள் எங்கே செல்கின்றன கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த அனுப்புகிறாரு. அப்படி அனுப்பும்போது அந்த பையன், இந்த மண்ணாங்கட்டின்ற பையன் என்ன செய்கிறான், மதுரைக்கு செல்கின்றன இந்த வண்டிகள் எல்லாம் இத்தனை மணிக்கு போய் சேரும், நெல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு செல்கின்றன என்று அவ்வளவு துல்லியமாக சொல்கின்றான். அதே மண்ணாங்கட்டி ஏளனம் செய்தார்களே, அவர்களிடம் கேட்கும்போது இப்படித்தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறையாக சென்று கேட்டு வருகின்றார்கள். பெயரிலே ஒன்றும் இல்லை, நாம் செய்கின்ற செயலில்தான் எல்லாம் நன்மைகளும்
அடங்கி இருக்கின்றன. அதனால் நாம் இறைவனுக்கு வைக்கின்ற பெயர் எத்தனையோ விதங்களில் இருக்கலாம். எந்த விதத்தில் நமக்கு பிடித்திருக்கின்றதோ, அதனால தான் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, சாகும்போதாவது சங்கரா சங்கரான்னு சொல்லு அப்படிம்பாங்க. அந்த எண்ணம் நம்மக்கிட்ட வரணும், இறைவனை நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் நம்மளை எது தடுக்குது, எந்த ஒரு விஷயம் நம்மளை வந்து இறை சிந்தனையை நம்மக்கிட்ட இயலாமல் தடுக்குது அப்படின்னா நம்முடைய ஆசைகள் தான். இப்போ நாமே பாருங்கள், என் குழந்தைகள் என்ன செஞ்சாங்க இல்லையா? என் குழந்தைகள் சரியாக இருப்பாங்களா, நமக்கு அப்புறமும் சரியாக இருப்பாங்களா, நம்ம வாழும்போதே சரியாக இருப்பாங்களா அப்படின்ற உலக பற்றுதலுக்கு வந்துட்டோம். இதுக்கு பேர் பற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திருவள்ளுவரே சொல்கிறாரு, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பற்றை விட முடியுதா? விடலை இல்லையா? திருமூலர் சொல்கிறார், சித்தர்களில் தலையாயவர் அவரே சொல்கிறார், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்னு சொல்கிறார். ஆசையை விட்டுருங்க, ஈசன் கூட இருந்தால் கூட ஆசையை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி முடியும்? நாம் இந்த உலகத்தில் பிறந்துட்டோம். நாம் பிறக்கும் அன்னை வயிற்றிலிருந்து வெளியே வரும்போதே இந்த உலக பற்றுதல் என்கின்ற காற்று படுகின்றது. அதனால் எனக்கு பசிக்கின்றது என்று அழுகின்றோம். ஆகா, எனக்கு உணவு பசிக்கின்ற, உணவு தாருங்கள் என்று அழுகின்றோம். அந்த பற்று நமக்கிடையே அப்பொழுதே வந்து ஒட்டிக்கொள்கின்றது. அது மட்டுமா, இறக்கும் வரை ஒட்டிக்கொள்கின்றது. நம் குழந்தை என்ன செய்தது? அப்போது எது தடுக்கின்றது என்றால் ஆசை, பற்று, அதுதான் தடுக்கின்றது. சரி, அந்த பற்று நீங்குவதற்கு ஏன் அதிகமாகி கொண்டிருக்கின்றது? இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா தெரியும், கோவிலுக்கு போனாலும் கூட்டம், எங்கே பார்த்தாலும் கூட்டம். அப்போ எல்லாரும் அவ்வளவு துன்பம் செஞ்சுருக்காங்க மற்றவங்களுக்கு அப்படின்னு அர்த்தமா? கிடையாது. அவ்வளவு பற்றுதல், இறை பற்றுதல் இருக்குது, அப்படி தான் எடுத்துக்கணும். சரி, அந்த பற்று எப்படி, ஆசை எப்படி வந்தது, ஏன், காரணம் என்ன அப்படின்னு ஒரு துறவிகிட்ட ஒருவன் கேட்கின்றான். இந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காங்களே, என்ன காரணம்னு கேட்குறாரு. அப்படி இருக்கும்போது துறவி என்ன சொல்கிறாரு, சரி இதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம், நீ என் கூட வந்து கொஞ்ச நாள் தங்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு அந்த துறவியோட இதுக்கு போய், குடிசைக்கு போய் தங்குறாரு. அந்த கேட்டவர், ஏன் ஆசை, இந்த உலகத்தில் உயிர்களுக்கு ஏன் ஆசை வந்துருச்சு அப்படின்னு கேட்கும்போது தங்குறாரு. அப்படி 2 நாள் அவங்க உள்ளே போகும்போதே என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு இடத்தில் தங்குவதற்கு மட்டும் இடம் கிடைத்தால் போதும்னு சொல்லி போகிறாரு. ஆனால் போனவர் ஒரு 2 நாள் கழித்து, என்னுடைய ரொம்ப குளிராக இருக்குது, தரையில் விரித்து படுத்து தூங்குனா நல்லாயிருக்கும், அதனால் எனக்கு தரை விரிப்பு மட்டும் தாருங்கள் அப்படின்னு கேட்குறாரு துறவிக்கிட்ட. சரின்னு கொடுத்துறாரு. துறவியும் தரை விரிப்பு மட்டும் கொடுக்குறாரு. அடுத்து ஒரு 4 நாட்கள் கழித்து எனக்கு தரை விரிப்பு மட்டும் இல்லை, குளிருது ரொம்ப, ஒரு போர்வை இருந்தால் நல்லாயிருக்கும், சரி போர்வை கொடுத்துட்டேன்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அப்படி அடுத்து இப்படியே ஒரு வாரம் செல்கின்றது. அந்த ஒரு வாரம் கழித்து எனக்கு கொசு மிகவும் கடிக்கின்றது இல்லையா, அது மட்டும் இல்லை, விஷ ஜந்துக்கள் வருமோ என்கின்ற பயம் இருக்கின்றது, அதனால் தலைக்கு உயர்வாக வைத்துக்கொள்ள ஒரு தலையணை வேண்டும்னு கேட்குறாரு. அப்போதான் அந்த துறவி சொல்கிறாரு, மனிதனுக்கு ஏன் ஆசை என்பது அதிகமாகிவிட்டது இப்பொழுது புரிகின்றதா? நீங்கள் உள்ளே வரும்போது என்ன கேட்டீர்கள்? எனக்கு தங்குவதற்கு மட்டும் இடம் இருந்தால் போதும்னு கேட்டீங்க. ஆனால் தரை விரிப்பு, போர்வை, தலையணை என்று கேட்கின்றீர்கள். இப்படித்தான் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆசை என்பது இருக்கின்றது. அந்த ஆசையை பற்றை யார் ஒருவர் விடுகிறார்களோ அப்பொழுதுதான் இறை நம்பிக்கையும் இறை நாமத்தை உச்சரிக்கின்ற பலனும் கிடைக்கும்னு சொல்லி துறவி சொல்கிறார். இப்படி நாமும் ஒவ்வொருத்தராக நம்ம நினச்சி பார்க்குறோம். ஒவ்வொருவரும் நமக்கு வந்து ஆசை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஆசை இல்லாமல் இருக்காது. அதுக்கு கடவுளாக தான் பிறந்திருக்கணும், மனிதனாக பிறந்திருக்க அவசியம் இல்லை இல்லையா? நமக்கு கடவுளாகவே, டைரெக்டாக கடவுளாகவே அவர் படைச்சிருக்கலாம். ஆனால் மனிதனாக படைத்து விட்டார். ஏன் நம்மளை மனிதனாக படைத்திருக்கின்றார்? நான் நிறைய நேரம் யோசித்திருக்கிறேன் இல்லையா? ஏன் நம்மளை மனிதனாக, எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ அழுகைகள் நம்முடைய வாழ்க்கையில், எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விட்டதா? இல்லை. ஏதாவது ஒரு குறை இல்லை, நிறைய குறைகள் கொண்டு வாழ்பவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கின்றோம். குறைகளே இல்லாத மனிதர்கள் கிடையாது. ஆனால் அந்த குறைகளையும் நிறைகளாக யார் ஒருவர் காண்கின்றார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி நம்முடைய இறை நாமங்களை வைத்து குறைகளையும் நிறைகளாக கண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, நமக்கு இந்த உலகத்தில் பிறந்துட்டோம்,
எது வேண்டும்னு கேட்போம்? பொன்பொருள் வேணும்னு கேட்போமா? கிடையாது. இனிமேல் பிறப்பு வேண்டாம்னு கேட்குறது. அதுதான் இனிமேல் பிறப்பு வேண்டாம் இல்லையா? என்னுடைய தந்தையார் எனக்கு ஜோசியம் பார்த்துட்டு வந்து இப்போ தான் குழந்தைகள் 2 குழந்தைகளுக்கு முன்னாடி தான் சொல்லிட்டாங்க, இனிமேல் உனக்கு பிறப்பு கிடையாதாம்மா, நீ வந்து அவ்வளோதானா, உனக்கு முக்தியாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய தந்தையார் சொல்கிறாங்க. 2 குழந்தைகளும் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேல் எங்கள் அம்மாவை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க நினப்பு, நமக்கு ஒரு சந்தோஷம். ஏன் அப்படின்னா இனிமேல் பிறப்பு இல்லை. புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி எத்தனையோ விருட்சமாகி எத்தனையோ பிறப்புகள் பிறந்து இந்த உலகத்தில் பிறந்து விட்டோம். ஆனால் கரெக்டாக ஒரு மோட்சம் கிடைக்கணும், சரியாக நமக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா இறை நாமம் நம்மிடையே உச்சரிக்கின்ற தன்மை இருக்க வேண்டும். அந்த இறை நாமத்தை நாம் உச்சரிக்கணும். அப்போ பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டும். அதனால தான் வள்ளுவ பெருந்தகை சொன்னார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொன்னாங்க. இறைவனுடைய அடி சேரணும் அப்படின்னா பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டும். சரி, இறந்துட்டாங்க, அவங்களையும் நம்ம நினச்சி வழிபடுறோம்ல. ஏன் வழிபடுறோம்? எனக்கு ஒரு இவங்க சொல்லுவாங்களே பிராமணர்கள், ஐயர்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, அவங்க ஒரு ஐயர் சொன்னார் என்ன அப்படின்னா, ஏன் நம்ம வந்து வருஷம் ஒருக்க இறைவனை அதாவது இறந்து போனவங்களை நினச்சி கும்பிடுறோம் அப்படின்னா, மேல் உலகத்தில் போனவங்க கிடையாது, போய் பார்த்துட்டு திரும்ப வந்தவங்களும் கிடையாது. ஆனால் அவர் சொன்னது அது சரியாக பொருந்துச்சு எனக்கும். நான் ஆமாம் அப்படித்தானோ அப்படின்னு நினச்சேன். நீங்களே யோசித்து பாருங்கள். மேல் உலகத்தில் இங்கே நம்ம 12 மாதங்கள் அப்படி தானே, மேல் உலகத்தில் 2 மாதங்கள் அப்படின்றது தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 2 மாதம் அதாவது ஒரு மாதத்துக்கு 1 மணி நேரமாக, 12 மாதத்துக்கு மன்னிக்கணும், ஒரு மாதத்துக்கு 2 மணி நேரம், 12 மாதத்துக்கு 24 மணி நேரம். அந்த 12 மாதங்கள் முடியும் போது அவங்களுக்கு 24 மணி நேரம் கழியுது. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளை வந்து பார்க்குறாங்களாம். நம்மளை வந்து பார்க்கும்போது நம்ம இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க, சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போகிறாங்களாம். இன்றைக்கி அமாவாசை. இந்த அமாவாசை நாளில் நம்ம வந்து வாசலில் கோலம் போட்டிருக்க மாட்டோம், முன்னோர்களை நினச்சி கும்பிடுறோம் இல்லையா? அப்போது ஏன் அப்படின்னா அந்த 12 மாதங்கள் கழித்து, அதாவது அவங்களுக்கு ஒரு நாளே பொழுது தினமும் வந்து பார்க்குறாங்களாம். நம்மளை பார்க்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? அவங்கள நினச்சி வழிபட்டுக்கிட்டு இருக்கோம், கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போது நம்ம இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நம்மளை நினச்சி வழிபடுறாங்க, அதனால் அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லி முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்கி செல்கின்றார்கள். அதனால தான் நாம் இறந்தவங்களை நினச்சி சாமியாக நினச்சி வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான படைப்பு இல்லையா? இன்னும் நான் கேட்டிருக்கேன், அதே ஐயர்கிட்ட தான் கேட்டேன், இந்த உலகத்தில் பிறக்கிறோம், இறந்து போகிறோம், எங்கே போகிறோம் அப்படின்னா 7 கடல் 7 மலை தாண்டி அப்புறம்தான் இறைவனுடைய மோட்சகதிக்கு போய் சேரோம். ஆனானப்பட்ட தர்மனே என்ன செஞ்சான்? நாய் ஒன்றை எடுத்து சென்றான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ அவங்களுக்கே அப்படி நாய் ஒன்றை எடுத்து சென்றால் நீ இன்னும் உலக பற்றுதலை விடவில்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்லி, பட்டினத்தார் கையில் திருவூடு மட்டும் வைத்து கொண்டார், நீ இன்னும் உலக பற்றுதலை விடவில்லைன்னு சொன்னார்ன்னு சொல்லி பார்க்கின்றோம். அப்போ உலக பற்றுதல் அப்படின்றதான் நாம் இறைவனை அல்லது இறை நாமத்தை உச்சரிப்பதற்கு ஒரு தடையாக இருக்கின்றது. அந்த பற்றுதலை நீக்க வேண்டும். எப்படி அப்படின்னா, கரும்பை சுவைத்தவனுக்கு தான் அந்த கரும்பு சாரோட சுவை என்னன்றது தெரியும். அது மாதிரி நாம் வாழும்போது இந்த உலகத்தில் தெரியாது, வாழும்போதே தெரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் அற்புதமானவர்கள், உண்மையிலே அற்புதமானவர்கள். சில குழந்தைகள் இருப்பாங்க, சொல் புத்தி சுய புத்தி அதையும் தாண்டி கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க, சொன்னதை அப்படியே புரிஞ்சுப்பாங்க. நாமெல்லாம் கற்பூர புத்திக்கு வந்திருப்போம் இப்போ இல்லையா? எனக்கும் 40 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. கற்பூர புத்திக்கு வந்திருப்போம். இறைவன் அந்த இறைவனை நோக்கி தான் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். நம் கையில் ஒன்றுமே இல்லைன்றதை நம்ம இப்போ உணர்ந்திருப்போம். அதுதான் நம்ம இப்போ கரும்பை சுவைச்சவங்க சொன்னால் புரியாது, கரும்பை சுவைத்தவர்கள் அதை எப்படி உணர்ந்தாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி தான் இறை நாமத்தை உச்சரித்து பழகியவர்களுக்கே அந்த இறை நாமத்தோட இனிமை புரியும். அதனால் இறை நாமத்தை நாம் எப்பொழுதும் உச்சரித்து நம் வாழ்வில் உய்வு பெறுவோம் என்று எனக்கு வாய்ப்பளித்த சான்றோர் பெருமக்களுக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி. அவைக்கு நன்றி. என்னுடைய 2வது முயற்சி, பிழை இருந்தால் மன்னித்து விடுங்கள்.